அண்ணா சொல்றா. ரொம்ப நாளா ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவட்ட எப்படி ப்ரொபோஸ் பண்ண தெரியல. இங்கிலீஷ்லயே பேசி கரெக்ட் பண்ணணும். இங்கிலீஷ்ல பேசல கரெக்ட் பண்ண. ஏன் அந்த பொண்ணுக்கு தமிழ் தெரியாதா? தமிழ் தெரியாதானே அவளுக்கு. இத்தனை நாளா எப்படி பேசியிருந்த? சாட் ஜிபிடில பேசியிருந்தேன், வாய்ஸ் டிரான்ஸ்லேஷன் போட்டு. ஆமா, என்ன ஊர் பொண்ணு? பிரான்ஸ்ண்ணே. பிரான்ஸா? ஏய், நம்ம ஊர் பொண்ணே வந்து நேர்ல ஒண்ணு, இன்ஸ்டால ஒண்ணு, பேஸ்புக்ல ஒண்ணு வச்சிருக்குது. பிரான்ஸ் பொண்ணை லவ் பண்ற? ஏன் கம்முன்னு ஏமாத்திட்டு போயிடுவான். கம்முன்னு விட்டு வந்து வேலையை பாடுறா. பாரு, நீ என்ன ஊர் சொல்லி வச்சிருக்கிற? எங்க தாத்தா பிரான்ஸ்ல இருக்கிறாரு. நான் இன்னும் கொஞ்ச நாள் பிரான்ஸ் வந்துடும் சொல்லியிருந்தேன். தாத்தா பிரான்ஸ்ல இருக்கான்னு சொல்லுவீங்க? அட ஏய், நீ மட்டும் இல்லடா இப்ப இங்க இருக்கிறோம் பாதி பேர் வந்து தாத்தா பிரான்ஸ், மாமா வந்து பிரான்ஸ் சிட்டிசனு. அடுத்த மாசம் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டா பிரான்ஸ் தான் போவேன், அங்கதான் ஒர்க் பண்ணுவோம் பேர் நிறைய பேர் சொல்லி நிக்கிறான். ஆனா சொல்றோம் எவனுமே போல. இங்கதான் போய் 5,000 சம்பளத்துக்குலாம் வந்து வேலை செஞ்சு நிக்கிறான். உன்னால முடியும்னா முடியும்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டியா சமாளிச்சுக்கிறேன். சரி, இப்ப என்னடா பண்ணோம்? இங்கிலீஷ் தெரியும் மாதிரி ஒரு ஆள் ரெடி பண்ணேன். அவனை வச்சு அப்படியே ப்ரொபோஸ் பண்ணி பண்ணானு. வேற வழி இல்ல, சொல்லு என்ன பண்ணோம்? அதான் சொன்னேன், இங்கிலீஷ் தெரியும் மாதிரி ஒரு ஆள் ரெடி பண்ணணும். தவிர இதை விட ஓப்பனாலாம் கேட்க முடியாது. நானே இங்கிலீஷ் பேசுவேன், சொல்லு. நான் என்ன எப்படி பேசணும், எப்படி பண்ணணும் மட்டும் சொல்லு. வெள்ளாரியா, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? டேய், நான் இங்கிலீஷ் மீடியம் தான்டா. நீங்க சொன்னா வெறுப்பத்தியும் சொல்லிட்டு தானே நான் சொல்லவே இல்லை. எங்க அப்பா இங்கிலீஷ் மீடியம் தான் சேர்த்து விட்டாரு. நான் உன்னோட ஒரு கேள்வி கேட்கறேன், அது பதில் சொல்றியா? நான் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வரேன் உன்னை பாக்குறதுக்கு. நீ என்னை பார்த்த உடனே என்ன கேப்ப? ஓ அறிவுன்னு கேட்பேன். அது எப்படி? ஐயோ, ஆனா லாஸ்ட் ரெண்டாவது கேள்வி. அது நீ பாஸ் பண்ற உனக்கு இங்கிலீஷ் சரி, நான் ஒத்துக்கிறேன். கேள்றேன். உன் பேர் என்ன அப்படின்னு எப்படி கேப்ப இங்கிலீஷ்ல? ஏடா இது கூட எனக்கு தெரியாது. மை நேம் இஸ்னு கேட்பேன். இதே வைப்ல போய் அப்படியே ப்ரொபோஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறேன். நான் பாத்துறவா, நான் அவங்க சொன்னா வெறுப்பத்தின்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டயுமே சொல்லது இங்கிலீஷ் மீடியம். வா நான் போலாம். அவதானே இவனோட இப்படி இருக்கா, நல்லா வெள்ளையா மைதா மாவு இருக்கா. அதனால தானே நான் கூப்பிட்டு சீக்கிரம். ஹாய். இதுல இப்ப என்ன சொல்லணும்? உன்னை சின்சியரா லவ் பண்றேன். உன் கூட 100 வருஷம் வாழணும். ஏன் கூட? கூட இல்லைண்ணே, அவன் கூட இல்லை. அந்த பொண்ணு. திஸ் காய் 100 times you living. என்ன சொல்லு. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கத்தட்டுல வச்சு தாங்குவோன்னு சொன்னேன். கல்யாணத்துக்கு this guy marriage after golden plate you standing. லாஸ்ட் ஓடி சொல்ற. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் வைஃப் இல்ல, அம்மா மாதிரி. marriage after you not lover second mummy. நான் லவ் பண்றேன், சின்சியரா லவ் பண்றேன் சொன்னேன். இங்கிலீஷ்ல சொன்னேன். இங்கிலீஷ்ல I love you too.